தற்போதைய அண்மை செய்தி. திருநெல்வேலியில் ஒரே நாளில் 3 கொலைகள் நடத்தப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டத்தில் அடுத்தடுத்து நடைபெறும் கொலைகளினால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 3 கொடூர கொலை சம்பவங்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும், நெல்லை நீதிமன்ற வாயிலில் மாகாண்டி என்பவர் கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சேரன்மாதேவி அருகே சட்டக்கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். நெல்லை தென்காசி எல்லையில் உள்ள கருத்த பிள்ளையூரை சேர்ந்த இருதயராஜ் என்பவர் மர்ம கும்பலால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தடுத்து 3 கொலை சம்பவங்கள் திருநெல்வேலியில் நிகழ்ந்திருப்பது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். நெல்லையில நேற்று ஒரே நாள்ல 3 கொலைகள் நடந்திருக்கு. இது தொடர்பான உங்க தகவல்களை சொல்லுங்க. அது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா சற்று எப்பவுமே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதின்னு சொல்லி முதல்ல இருந்தே கூறப்பட்டு வர நிலையில நெல்லை மாவட்டத்துல நேற்று ஒரே நாள்ல வெவ்வேறு இடங்கள்ல 3 கொலைகள் நடந்தது. நேற்று காலை 10 மணி அளவுல என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு மாயாண்டிங்கிறவர் கொலை செய்யப்பட்ட நிலையில நேற்று மாலை அதாவது சென்னையில இருக்கிற சட்டக்கல்லூரியில பயின்று வந்தவர் ஒருத்தர் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டாரு. அதனை தொடர்ந்து நேற்று இரவு நெல்லை தென்காசி மாவட்ட எல்கையா இருக்கிற கருத்தப்புள்ளியர் அப்படிங்கிற பகுதியில ஒருத்தர், அதாவது இருதயராஜ் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அதாவது மிக கொடூரமாக உடல்ல இருந்து தலையை துண்டிச்சு வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அவங்க. அதுல என்னன்னு பார்க்கும்போது இவர் ஆதிரியானூர் அப்படிங்கிற பகுதியில உள்ள அச்சங்குளம் கல்லாத்திக்குளம் பகுதியில இருக்கிற மீன் பாசியை குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு. இந்த இரவு நேரத்தில், அதாவது மீன் பாசியை பொறுத்த மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இரவு நேரத்துல தான் அந்த வேலை பார்ப்பாங்க. குளத்துக்கரையில காவல் இருப்பாங்க. ஏன்னா அது எதுவும் வந்துடக்கூடாது, மீன் யாரும் பிடிச்சிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக காவல் இருப்பாங்க. இந்நிலையில நேற்று இரவு காவல் இருந்த போது அங்க மர்ம நபர்கள் அவரை பயங்கரமா தாக்கியதோடு இல்லாம அவரோட தலையை துண்டிச்சு கொலை செஞ்சிருக்காங்க. இது குறித்து தகவல் அறிந்து அல்லூர்குறிச்சி போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. மாவட்டத்தோட மையப்பகுதியில் இருக்கிற திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி நடைபெறக்கூடிய கொலைகள் இங்குள்ள மக்களிடையே ஒரு கடும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.